ஓகே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம்? ஆன்சிபிள். ஓகேவா? சரி ஓகே. ஆன்சிபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆன்சிபிள் எதுக்கு மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சிஎம்னு சொல்லுவோம். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நெறைய கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ் இருக்கு. இது வந்து எல்லா சிஸ்டமுக்கும் தேவைப்படுது. இந்த மாரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்க்குன்னா ஆபிஸே இருக்கு. மோஸ்ட்டா ஓகே ஆன்சிபிள் டெராஃபார்ம் மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவோம். டெரா ஆ அப்படி சொல்லலாம். சொல்றேன் டீட்டெயிலா. ஓகே. மோஸ்ட்டா இது 2ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெராஃபார்ம் மோஸ்ட் கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சிபிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது 2க்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப டெராஃபார்ம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிளவுட் ரிலேட்டட் இன்ஃப்ரா மேனேஜ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் ரிலேட்டட் இன்ஃப்ரா. நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. EC2, VPC இதெல்லாம் பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணத யூஸ் பண்றோம். ஓகேவா? இது வந்து கிளவுடுக்கு மட்டும் தான் டெராஃபார்ம் வச்சு ஆபிஸா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கிரியேட் பண்றதுக்கு. ஆன்சிபிள்ங்கிறது உங்களுக்கு வந்து கிளவுட் பிளஸ் ஆன் பிரெம் 2க்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஆன் பிரெம்ல உங்களுக்கு வந்து 4, 5 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வைங்க. அதுக்கு நம்ம போய் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி கிரியேட்டா இருக்கு. பட் ஆனா அதுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம ஆன்சிபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தா நம்மங்களுக்கு செஃப் செஃப் இருக்கும். பப்பட் பப்பட் இருக்கும். சால்ட் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆன்சிபிளுக்கு ஆல்டர்னேட்டிவ். அதாவது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டா. ஓகேவா? பட் ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் வந்து ஆன்சிபிள் பார்க்குறோம் பார்த்தா, இது வந்து நோ கோட். நம்ம கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்ல. பேசிக்கா ஓகே. நமக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் தெரிஞ்சா ஓகே தான். ஈஸியா யூஸ் பண்ணலாம். பட் செஃப், பப்பட்டுக்கு நமக்கு யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து ரூபி ரூபி ஆர் கோ சம்திங் தேவைப்படும். ஓகேவா? இது தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால அந்த டூல யூஸ் பண்ண முடியும். க்ரூவியும் தேவைப்படும் ஆல்டர்னேட்டிவா. பட் நமக்கு வந்து ஓகே ஆன்சிபிளுக்கு பேசிக் லினக்ஸ் கமாண்ட்ஸ் இருந்தா ஓகே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட்னா என்ன? அது எதுக்கு யூஸ் பண்றோம்? அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டேன். ஓகே. ஜஸ்ட் ஆன்லைன் டிராயிங் போர்டு போய்க்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு ஆர்க்கிடெக்சர் எடுத்துக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நம்ம கணக்குப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த இன்ஸ்டன்ஸ்ல நமக்கு ஜாவா தேவை. அதே இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு 10 இன்ஸ்டன்ஸ்க்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்னாப்சாட் எடுத்து ஓகே. இப்ப அது ஸ்னாப்சாட்னா கிரியேட் பண்றப்ப மட்டும் தான் தேவை. நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஒன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பயும் ஓகே இமேஜ் எடுத்து நம்ம இல்ல நீங்க சொல்றது ஓகே. நீங்க என்ன கேஸ் சொல்றீங்கன்னா, ஓகே ஒரே டிராஃபிக்கா ஹேண்டில் பண்ண யூஸ் பண்றவங்க. ஓகேவா? இது என்ன யூஸ் கேஸ் கேட்கிறேன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஓகே கம்பெனில வந்து 100 பேர் வேலை செய்றோம். ஓகேவா? 100 பேத்தையுமே ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் நம்ம ஓகே கிரியேட் பண்ற மாரி சொன்னா, ஆபிஸா நம்ம கிளவுட்ல யூசர் டேட்டால பாஸ் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் எழுதி ஓகேவா? பட் ஆனா யூசர் டேட்டால உங்களால சேர்ந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குரூப் கிரியேட் பண்றத பர்மிஷன் குடுக்கலாம். உங்களால யூசர் டேட்டால அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப நம்ம ஆஃபீஸே தேவைன்னா, நம்ப ஒவ்வொரு மெஷின்ல லாகின் பண்ணி ஜாவா இன்ஸ்டால் பண்ணுவோம், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ அதுக்கு பண்ணுவோம். என்ன யூசர் வேணுமோ அத கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி தான் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் நமக்கு வந்து இந்த மாரி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல் உள்ள கொண்டு வரோம். ஓகேவா? செஃப், பப்பட், ஆன்சிபிள் இதெல்லாம் வருது. பட் செஃப்‌க்கு, பப்பட், ஆன்சிபிளுக்கு இது இருக்கலாம் மொத்தம் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா, இது வந்து ஆன்சிபிள் வந்து புஷ் மெக்கானிசத்துல ஒர்க் ஆகுது. இது எல்லாம் புல் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது. ஓகேவா? புஷ் மெக்கானிசம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட மாஸ்டர் ஒர்க்கர்ன்னு வச்சுக்கலாம். ஒர்க்கர் வேணா மேனேஜர்னு கண்ட்ரோல் நோடுன்னு வச்சுக்கலாம். இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து மேனேஜ் பண்ணும். ஓகேவா? மோஸ்ட்டா நீங்க குபர்னெட்டிஸ் போடுறப்ப தான் ஓகே மாஸ்டர் நோடு, ஒர்க்கர் நோடுன்னு சொல்லுவேன். ஸோ கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஓகே மே கண்ட்ரோல் நோடு கண்ட்ரோல் இதான் பண்ணுது. மாஸ்டர்ங்கிறது அதாவது ஒரு மிஷின். அதுவும் ஒரு மிஷின் தான். இங்க இருக்க 10 மிஷின் மாரி அதுவும் ஒரு மிஷின் தான். ஓகேவா? இந்த ஒரு மிஷின்லேருந்து நான் எல்லாத்தையுமே புஷ் பண்ற மாரி மெக்கானிசம். கனெக்ட் பண்றது, அது எப்படி கனெக்ட் பண்றோம் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஒரு மிஷின்ல நான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணவே எனக்கு என்ன ஆகும்? இந்த 4 மிஷின்லயும் டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆகும். அது 100 மிஷின் இருந்தாலும் 100 மிஷின்ல ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகணும். அதுதான் ஆன்சிபிள் அச்சீவ் பண்ணுது. ஓகேவா? புரியல? பட் புல் முகாஸ்ல என்ன ஒர்க் ஆகும்னா, நான் வந்து மாஸ்டர்ல இன்ஸ்டால் பண்ணிருவேன். இப்ப ஒவ்வொன்லயும் லாகின் பண்ணி அதுலேருந்து புல் பண்ணும். நான் வந்து கிட் புல் அந்த மாரி நான் ஒவ்வொன்லயும் லாகின் பண்ணி புல் பண்ணும். பட் இதில நீங்க லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் நான் புல் பண்ணாவே எக்ஸாக்ட்டா எனக்கு வந்து எல்லா லொகேஷன்லயும் புல் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ பத்தி உங்களுக்கு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? என்கிரிப்ஷன் கீ. ஓகே. செக்யூரிட்டி பர்ப்பஸ் யூஸ் பண்றோம். ஓகே கொஞ்சம் ஆ டெப்த்தா பார்க்கலாம். ஏன்னா அது தெரிஞ்சா தான் இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க முடியும். ஓகேவா? ம். ஓகே. இன்னொரு சார்ட் ஓகே. இதில ஓகே தானே எல்லாத்துக்கும்?
ஓகே. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு யூசர் இருக்கேன்னு வச்சுக்கலாம். இன்னொரு யூசர் ஓகே. அது கூகுள் கிருஷ்ணன் 2 யூசர் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நடுவுல வந்து ஒரு அட்டாக்கர் இருக்கான்னு வச்சுக்கலாம். அட்டாக்கர்னா ஹேக்கர். நான் மேன் இன் தி மிடில் ட்ராக் அதாவது என்னோட ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிட்டான். என்னென்ன டேட்டா போதோ எல்லாமே அவனால பார்க்க முடியும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இவனுக்கு தெரியாம டேட்டா அனுப்பணும். பட் தெரியாம இத அனுப்ப முடியாது. ஏன்னா, அவன் என்கிட்ட தான் இருக்கான். நீ என்ன டேட்டா போனாலும் அவனுக்கு பார்க்க முடியும். ஓகேவா? சும்மா இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு கீ கிரியேட் பண்றேன். கீனா ஒண்ணு பப்ளிக், ஒண்ணு பிரைவேட் இருக்கும். ஓகேவா? ஒரு பப்ளிக் கீ இருக்கு என்கிட்ட. ஒரு பிரைவேட் கீ இருக்கு. அதாவது ஒரு பப்ளிக் கீக்கு ஒரு பிரைவேட் கீ தான் இருக்கும். வேற எந்த பிரைவேட் கீயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்டா பார்த்தா நம்ம இன்ஸ்டன்ஸ்க்கு பெம் கீ நம்மளோட கீ போட்டா மட்டும் தான் லாகின் ஆகும். வேற கீ போட்டா லாகின் ஆகாதுல. அங்கேயே இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. நெறைய இருக்கு. அல்காரிதத்த அதாவது என்கிரிப்ஷன் அல்காரிதத்திலே பார்த்தா நெறைய இருக்கு. என்கிரிப்ஷன் ஓகே. என்கிரிப்ஷன் அல்காரிதம் போட்டா எனக்கு எக்கச்சக்க அல்காரிதம்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுல மோஸ்ட்டா ஷா அல்காரிதம் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்ஹெச்இ அல்காரிதம் சொல்லுவோம். உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ்ஸா இருக்கட்டும், மோஸ்ட்டா செக்யூர் ஹேஷ் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த அல்காரிதத்தோட கான்செப்ட் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு யூசருக்கு ஒரு பப்ளிக் கீ, ஒரு பிரைவேட் கீ கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இன்னொரு யூசர் இருக்கான். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பப்ளிக் கீய நான் மெயில் மூலியமா அனுப்புறேன். அனுப்புனேன்னா, இந்த யூசருக்கு அந்த பப்ளிக் கீ கிடைச்சிரும். ஓகேவா? ஆப்வியஸா நம்மளோட ஹேக்கருக்கு கிடைச்சிரும். ஏன்னா நான் அனுப்புறது இன்டர்நெட் மூலியமா தான். ஓகேவா? ஓகே. இப்ப இவன் இன்னொரு யூசர் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் அவன்கிட்ட சம் டேட்டா இருக்கும்ல, அந்த டேட்டாவ இந்த பப்ளிக் கீயோட அட்டாச் பண்ணிருவான். ஓகேவா? என்கிரிப்ட் பண்ணிருவான். அப்புறம் என்ன பண்ணுவான், இந்த பப்ளிக் கீயோட எனக்கு திருப்பி அனுப்புவான். ஓகேவா? அப்ப ஹேக்கர் கிட்ட என்ன இருக்கும்? அதேதான். அந்த கீ இருக்கும். அந்த டேட்டா உள்ள இருக்கும். இப்ப என்கிட்ட அந்த அ பப்ளிக் கீ பிளஸ் டேட்டா கிடைச்சிருது. ஓகேவா? பட் என்னால இது டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஏன்னா என்கிட்ட பிரைவேட் கீ இருக்கு. நான் வந்து பிரைவேட் கீ யாருக்குமே சென்ட் பண்ணல. ஓகேவா? கான்செப்ட் புரியுதுல்ல? அந்த பிரைவேட் கீ இருந்தா மட்டும் தான் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் அந்த உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சிபிள் ஒர்க்கான மெக்கானிசத்திலே வரும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஓகே என்ன பண்றோம்? எதுக்குன்னு சொல்லி. ஓகேவா? ஓகே. அதே மாரி இந்த யூசருக்கு அனுப்புனா, அபிஷேக் இவன்கிட்ட ஒரு பிரைவேட் கீ இருக்கு. சாரி.